அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ECView சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 5/2/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 போட்டுட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுல செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டே இருக்கிற ப்ராப்ளம் தான். இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவ் தி சேம் வேல்யூ among all the types of triangles, which triangle possesses the greatest area அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவுடைய முக்கோணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்யூட் ட்ரையாங்கிள் குறுங்கோணம், அப்டியூஸ் ட்ரையாங்கிள் விரிகோண முக்கோணம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம், பைலேட்ரல் ட்ரையாங்கிள்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு இருக்கு. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா போட்டுடலாம். இதில் எதனுடைய எல்லா வகையான முக்கோணங்களும் அதிகமான பரப்பளுடைய முக்கோணம் எதுன்னு பார்த்தோம்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோடைய ஏரியாவுக்கு √3/4 × a²ங்கிறது ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ரிப்பீட்டடாக 2-3 தடவை கேட்டாங்க. 900 boys and 600 girls appeared in an examination of which 70% of the boys and 85% of the girls passed out in the examination. Find the total percentage of students who did not pass அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு 900 + 600 நம்மளுக்கு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1500. இதுல மாணவர்கள் 900, 900ல் 70% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க. அப்ப தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளவுங்க 900ல் 30% மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க டிட் நாட் பாஸ். அதே மாதிரி கேர்ள்ஸ்ல 600 கேர்ள்ஸ் இருக்காங்க. இதுல எத்தனை பேர் பாஸ் பண்ணல 85% பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணாதீங்க மீதி 15%. அப்ப இந்த ரெண்டுக்கும் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 900 30%, அது ஈஸியாக இந்த 20 கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க 270 அப்படின்னு கிடைச்சிடும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 0 அடிஞ்சிச்சுன்னா 6 × 15 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 90 கிடைக்கும். அதாவது இங்க 00 கீழே ஒரு 00 கேன்சல் ஆயிரும். அப்ப இது வரும். அப்ப 270 + 90 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 360 கிடைக்கும். 360 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப பர்சன்டேஜ்னா 360 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1500 × 100 பண்ணும். ஸோ 100 இந்த 00 கேன்சல் ஆயிரும். இது அடிச்சிங்க அப்படின்னா 15ல் 2 × 30 வரும். அப்போ பேலன்ஸ் 6, அப்போ 60 ஆகும். 4 டைம்ஸ் வரும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது 24%. அப்போ 24% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணாதவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.